வாழ்த்தி வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இன்னொரு அற்புதமான ஓய்வு நாள் இந்த செப்டம்பர் மாதத்திலே 3வது ஓய்வு நாளில் ஆரம்ப ஆராதனையிலே கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை அவருடைய சத்தியத்தை கேட்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற மிக அற்புதமான தியானம் என்னவென்றால், இந்த நாளின் தியானத்தின் தலைப்பானது அர்ப்பணிப்பு என்றால் என்ன, அர்ப்பணிப்பு என்றால் என்ன என்பதை குறித்து நாம் கருத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். தேவன் தாமே தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே கிரியை செய்து நாம் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படியாக தேவன் தாமே நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவருக்கு நிறைய வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அவருக்கு மனைவி பிள்ளைகள் இல்லை. ஆகவே அவர்கள் வேலைக்காரர்கள் தான் அவர்களுக்கெல்லாம் செய்வார்கள். ஒரு நாள் அவர் யோசித்தார், நமக்கு வயதாகி கொண்டிருக்கிறது, நாம் இந்த வேலைக்காரர்களுக்கு நல்ல ஒரு சன்மானம் கொடுத்து நல்ல ஒரு பரிசுகள் கொடுத்து அவர்களை அனுப்பிவிடலாம் என்று எண்ணினார். ஆகவே வேலைக்காரர்கள் எல்லாரையும் அழைத்தார். அந்த வேலைக்காரர்களுக்கு அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கும்படியாக தீர்மானித்து அவர்கள் எல்லாருக்கும் நல்ல பரிசுகளையும் நல்ல பண தொகையையும் கொடுத்து அவர்களை அன்போடு வழி அனுப்பி வைத்தார். ஆனால் அவரோடு கூட இருந்த 3 பேர் ரொம்ப நெருங்கி இருக்கிறவர்கள், அவருக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட அந்த 3 பேரை அழைத்து மற்ற எல்லாருக்கும் தன்னுடைய விருப்பப்படி அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பிவிட்டார். அந்த 3 பேரிடத்திலே கேட்டார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நீங்கள் கேளுங்கள், நீங்கள் எதை கேட்டாலும் நான் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன் என்று அந்த 3 பேரை பார்த்து சொன்னார். ஏனென்றால் அவர்கள் 3 பேர் ரொம்ப நெருக்கமானவர்கள், எல்லா விதத்திலும் அந்த செல்வந்தருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள். ஆகவே அவர்களுடைய மன விருப்பம் என்னவோ அதன்படி செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அந்த 3 பேர்ல ஒருவன் கேட்டான், எனக்கு மிகப்பெரிய தொகை அவன் நிர்ணயம் பண்ணி அந்த தொகையை கொடுங்கள் என்று அன்போடு கேட்டான். அந்த செல்வந்தர் அவர் கேட்ட தொகையை அவனுக்கு கொடுத்து அவனை பாராட்டி அவன் செய்த எல்லா உதவிகளுக்கும் நன்றி செலுத்தி அன்போடு அவனை வழி அனுப்பி வைத்து. 2வது ஒருவர், அந்த செல்வத்திற்கு இருக்கிற ஆஸ்தியிலே திரளான ஆஸ்தி இருந்தது, அதிலே அவருக்கு எவ்வளவு ஆஸ்தி வேண்டுமோ அதை கேட்டான். அந்த செல்வந்தரும் அவனுக்கு அவன் கேட்ட அந்த ஆஸ்தியை அவன் விருப்பப்படியே அவனுக்கு கொடுத்து அவனை அனுப்பிவிட்டார். 3வது ஒரு வேலைக்காரன் மாத்திரம் அவன் நின்று கொண்டே இருந்தான். அவன் ஒன்றும் கேட்கிற மாதிரி தெரியவில்லை. இந்த செல்வந்தர் அவனிடத்தில் கேட்டார், உனக்கு என்ன வேண்டும், என்ன வேண்டுமெனாலும் நான் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன். அப்பொழுது இந்த வேலைக்காரன் சொன்னான், ஐயா, நான் இதுவரைக்கும் உங்களுக்கு ஊழியம் செய்திருக்கிறேன், நீங்கள் சாகும் வரைக்கும் நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறேன், ஆகினாலே நான் உங்களோடு கூட சாகும் வரைக்கும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். அந்த செல்வந்தருக்கு எந்த சந்தோஷம்! எல்லாரும் தன்னிடத்தில் இருக்கிற பணத்தை கேட்டார்கள், ஆஸ்தியை கேட்டார்கள், தான் விரும்பினது எல்லாம் அவர்கள் கேட்டார்கள், அவர் கொடுத்து அனுப்பினான். ஆனா இந்த வேலைக்காரன் கடைசி வரைக்கும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறானே, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அர்ப்பணிப்பு அந்த வேலைக்காரனுக்கு இருக்கிறது. அவன் நினைத்தால் என்னை விட்டு போகலாம், ஆனால் என் கூடவே கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறானே என்று எண்ணி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அந்த வேலைக்காரனுக்கு கொடுத்து அவன் அந்த வேலைக்காரனை தன்னுடைய சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டான் என்று ஒரு சரித்திரம், ஒரு சம்பவம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது? அர்ப்பணிப்பு என்றால் என்ன? வேதத்திலே அர்ப்பணிப்பு என்கிற அந்த பதம் என்ன நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை இந்த மாலை வேளையிலே நாம் கருத்தோடு சிந்திக்கும்படியாக, எப்படி அந்த பணக்காரனுடைய வேலைக்காரன் கடைசி வரைக்கும் அந்த செல்வந்தனோடு கூட இருக்க வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்தானோ, அந்த ஒரு அர்ப்பணிப்பை நாம் மனதில் வைத்து இந்த நாளின் தியானத்தை நாம் மேற்கொள்ளும்படியாக தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த வேதாகமத்திலே நாம் தேவனை தரிசிப்பதற்கும் அவரோடு கூட நாம் இருக்க வேண்டுமானால் 3 காரியத்தை வேதம் சொல்லுகிறது. ஒன்று, நாம் நீதிமானாக்கப்பட வேண்டும். அது நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து பாவ அறிக்கை செய்து நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, ஆக்கப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அவர்கள் பரிசுத்தவான்கள் ஆக வேண்டும். அவர்கள் தேவனுடைய வேதத்தை நேசிப்பதும் வாசிப்பதும் ஜெபிப்பதும் உபவாசம் இருப்பதும் தான தர்மங்கள் செய்வதும், இப்படிப்பட்ட தேவனுடைய வேதத்தின்படி நடந்து சாட்சியாக வாழ்வது பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. மூன்றாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் முறையாக வரும்போது அப்படிப்பட்டவர்கள் மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், மகிமை அடைகிறார்கள். ஆகவே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நீதிமானாக்கப்படுவதும் பரிசுத்தமாக்கப்படுவதும் பிற்பாடு மகிமை அடைவதும் நித்தியானந்த ராஜ்யத்தை சுகந்தரிப்பதும் கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற காரியமாயிருக்கிறது. இந்த 3ஐ அடைவதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அல்லது இந்த 3 காரியத்தை அடைவதற்கு நமக்கு அவசியமானது என்னவென்றால், அர்ப்பணிப்பு இல்லாமல், நம்மை அர்ப்பணிக்காமல் நாம் நீதிமானாக்கப்பட முடியாது, நாம் பரிசுத்தமாக்கப்பட முடியாது, நாம் மகிமை அடையவும் முடியாது. அப்படியானால் இது எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணமாக இருப்பது என்னவென்றால், நாம் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும், அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆகவே இந்த மாலை பொழுதிலே அர்ப்பணிப்பு என்றால் என்ன, எதற்காக நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும், எவைகளை எல்லாம் நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும், அர்ப்பணிப்பினுடைய படிகள் என்ன, அர்ப்பணிக்கிறவர்களின் அடையாளம் என்ன, தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவருடைய அடையாளம் என்ன என்பதையெல்லாம் நாம் கருத்தோடு இந்த மாலை பொழுதிலே தியானிக்கும்படியாக இருக்கிறோம். அதற்கு அடிப்படையாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். அர்ப்பணிப்பு என்றால் என்ன? சங்கீதம் 40வது சங்கீதம் 8வது வாக்கியத்தை வாசிப்போம். என் தேவனே, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். எனக்கன்பானவர்களே, அர்ப்பணிப்பு என்றால் என்னவென்றால், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அர்ப்பணிக்கிறவர்கள், தன்னை அர்ப்பணித்தவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள் தேவனுக்கு பிரியமானதை மாத்திரமே அவர்கள் செய்வார்கள். பிரியமில்லாதவைகளை அவர்கள் செய்ய மாட்டார்கள். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, ஒரு அர்ப்பணிப்பு என்றால் என்ன, தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்பது என்றால் என்னவென்றால், அவருக்கு பிரியமானதை செய்ய விரும்புவதே அர்ப்பணிப்பாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ரோமர் 12வது அதிகாரத்திலே பவுலார் அர்ப்பணிப்பை குறித்து வேதத்திலே சொல்லும் பொழுது, நம்மை எப்படி ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லும் போது, ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அர்ப்பணிப்பு என்றால் என்ன என்பதை குறித்து பவுலார் சொல்லும்
சொல்லும் பொழுது நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாக தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது, அர்ப்பணிப்பது, நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு ஜீவ பலியாக கொடுப்பது அர்ப்பணிப்பு என்று பரிசுத்த பவுலார் ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த அர்ப்பணிப்பை குறித்து அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த போது அவர் தன்னை பிதாவாகிய தேவனுக்கு முழுவதுமாக அர்ப்பணம் செய்தார். அவர் எப்படி பிதாவுக்கு தன்னை அர்ப்பணித்தார் என்பதை குறித்து நாம் வாசிக்க வேண்டுமானால் யோவான் 6வது அதிகாரம் 32வது வசனத்திலே இவ்விதமாக வாசிக்கிறோம். என் சித்தத்தின்படி அல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இயேசு கிறிஸ்துவினுடைய அர்ப்பணிப்பு என்னவென்றால், என் சித்தம் ஒன்றுமில்ல ஆண்டவரே, என் விருப்பம் ஒன்று இல்ல, என் சித்தம் ஒன்றும் இல்ல, உம்முடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தம் செய்வதே அவருடைய அர்ப்பணிப்பாக இருந்தது. அர்ப்பணிப்பு என்பதற்கு சங்கீதக்காரன் சொல்வது என்னவென்றால், உமக்கு பிரியமானதை செய்யவே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பவுலார் அர்ப்பணிப்பு குறித்து சொல்லும் பொழுது, எங்களுடைய சரீரங்களை உமக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பவுலார் சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அர்ப்பணிப்பு குறித்து சொல்லும் பொழுது, என் சித்தம் அல்ல ஆண்டவரே, பிதாவுடைய சித்தம் செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் என்ன? எப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மை தேவனுக்கு அர்ப்பணித்திருக்கிறோம்? இன்னைக்கு அநேகர் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, நீங்க எப்போ உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்தீர்கள், எப்பொழுது ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்தீர்கள் என்று கேட்டால் சிலருக்கு தெரியாது, சிலர் அறிந்தவர்கள் சொல்வார்கள். எப்பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்தீர்கள் என்றால், எப்பொழுது நான் முழுக்க ஞானஸ்தானத்தினாலே என்னை அர்ப்பணிக்கிறனோ, ஞானஸ்தானத்திலே நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நீங்க எப்போ ஞானஸ்தானம் எடுத்தீர்கள் என்று நன்றாக வேதத்தை அறிந்தவர்கள் கேட்க மாட்டார்கள். வேதத்தை நன்றாக கற்று அறிந்தவர்கள் கேட்பார்கள், நீங்கள் எப்பொழுது உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தீர்கள் என்று கேட்பார்கள். நீங்க எப்பொழுது ஞானஸ்தானம் எடுத்தீர்கள் என்று கேட்பது அது சரியான பதம் அல்ல. நாம் கேட்க வேண்டியது என்னவென்றால், நீங்கள் எப்பொழுது உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தீர்கள். அப்படியானால் எப்பொழுது உங்களை அர்ப்பணித்தீர்கள் என்று யாராவது உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் என்றால், நான் எப்பொழுது ஞானம் முழுக்க எடுத்தேனோ, ஞானஸ்தானம் எடுத்தேனோ, அப்பொழுது நான் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று பொருள்படுகிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களாகிய ஆண்டவருடைய பிள்ளைகள், அதுவும் மீதமான திருச்சபையில் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் எப்பொழுது நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் என்று சொன்னால், எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தியத்தை நாம் அறிந்து, இதுதான் மெய்யான சத்தியம், இந்த சத்தியத்தின்படி நடப்பே என்று ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமே, நம்மை அர்ப்பணிக்கிறோமே, அதுவும் ஞானஸ்தானத்தின் மூலமாக பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோமே, அதுதான் மெய்யான அர்ப்பணிப்பாக இருக்கிறது. நம்மை ஆண்டவருக்கு கொடுப்பது அர்ப்பணிப்பாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது கேட்கிறேன், நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது உங்களை அர்ப்பணித்தீர்களே, எதற்காக உங்களை அர்ப்பணம் செய்தீர்கள்? அல்லது ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தங்களை அர்ப்பணம் செய்யும்படியாக இருக்கிறார்களே, அர்ப்பணிக்கும்படியாக இருக்கிறார்களே, அவர்கள் எதற்காக தன்னை அர்ப்பணிக்க விரும்புகிறார்கள்? அவர்கள் என்ன காரணமாக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றால், 2 காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்துற 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே அதை குறித்து மிக தெளிவாக பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்த 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே
தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களான நம்மை கழுவி நம்முடைய பாவங்களால நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. எனக்கு அன்பானவர்களே, நாம எதற்காக அர்ப்பணிக்கிறோம், என்ன காரியத்திற்காக நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்கிறோம் என்று சொன்னார். ரெண்டு காரியத்திற்காக தேவனுடைய பிள்ளைகள் நம்மை அர்ப்பணிக்கிறோம். ஒன்று நம்மை ராஜாக்களாகவோ, இரண்டாவது நம்மை ஆசாரியர்களாகவோ அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்பதற்காக நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். நாம் எதற்காக அர்ப்பணிக்கிறோம்? நான் ஆண்டவருடைய சமூகத்தில என்னை ராஜாவாகவும் என்னை ஒரு ஆசாரியனாகவும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே நான் அர்ப்பணம் செய்கிறேன். என்னை ஒரு ராஜாவாக அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒரு ஆசாரியனாக அர்ப்பணிக்க விரும்புகிறேன். ஆமென். அன்பானவர்களே, ஞானமுழுக்கு எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருக்கு தன்னை எப்படி அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் உங்களை ராஜாவாகவும் உங்களை ஆசாரியராகவும் ஆக்கியிருக்கிறார். ஆகவே அதற்காக உங்களை அர்ப்பணம் செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். ஒருவேளை ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவ பிள்ளைகள் எதற்காக உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள்? பாவம் வர உங்களை ஆண்டவர் கழுவி உங்களை சுத்திகரித்து உங்களை ராஜாக்களும் உங்களை ஆசாரியர்களும் ஆக்க வேண்டும் என்று இருக்கிறபடினாலே அதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து உண்டு பண்ணி அவர்களை ஏதேன் தோட்டத்தில் வைத்த போது அவர்களுக்கு கொடுத்த ரெண்டு முக்கியமான பணி. அந்த ஏதேன் தோட்டத்தில அவர்கள் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை எனக்கு ஆண்டு கொள்ள வேண்டும். ஒரு ராஜாவாக அவர்கள் செயல்பட வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜா என்கிற பட்டம் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. ராஜாவாகுவதற்கு அவர்களுக்கு படிப்பு ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. அந்த ராஜா தன்மைக்கு அவர்கள் என்ன திறமைகள் இருக்கிறது அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. அவர்களை ஆண்டவர் சிருஷ்டித்த போது அவர்களை ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த காரியம் என்னவென்று ஆண்டு கொள்ளுங்கள். ஆதியாம் 1 அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வாதம் கொடுத்த முதல் பணி என்னவென்ன? நீங்க ராஜாவாக ஆண்டு கொள்ள வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும். இரண்டாவது அவர்கள் கொடுக்கப்பட்ட இரண்டாவது மிக முக்கியமான பொறுப்பு என்னவென்றால் ஒரு ஆசாரியனை போல அவர்கள் இருக்க வேண்டும், ஒரு ஆசாரியனாக செயல்பட வேண்டும். ஆதியாம் 2 அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆதாமை ஏவாளையும் சிருஷ்டித்து உண்டு பண்ணி அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டு வைத்த பொழுது அந்த ஏதேன் தோட்டத்தை அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்? ஒரு ஆசாரியனாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆதியாம் 2:15 வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்தணும், அதை ஒரு ஆசாரியனுடைய வேலை செவ்வைப்படுத்தணும், வழிகளை செவ்வைப்படுத்தணும், பண்படுத்தணும், அதை காக்க வேண்டும். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அர்ப்பணிப்பு ஆண்டவருடைய பிள்ளைகள் எதற்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவருடைய பிள்ளைகள் எனக்கு அன்பானவர்களே, ஒரு ராஜாவாக நாம் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும், ஒரு ஆசாரியனாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியத்தை செயல்படுத்துவதற்காக தேவனுடைய சமூகத்திலே ஒரு அர்ப்பணிப்பு இல்லாம நாம் அந்த ரெண்டு ஊழியத்தையும் செய்ய முடியாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு மீதமான திருச்சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளும் அறிய வேண்டியது என்னவென்றால், நான் ஒரு ராஜா, நான் ஒரு ஆசாரியன். என்னை ராஜாவாக நான் அர்ப்பணிக்க வேண்டும், என்னை ஒரு ஆசாரியனாக அர்ப்பணித்திருக்க வேண்டும். ஒரு ராஜா என்னென்ன காரியங்கள் செய்வானோ அதை செய்வதற்கு நான் அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு ஆசாரியன் என்னென்ன காரியங்கள் செய்வானோ அதை செய்வதற்கு நான் அர்ப்பணிக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது இந்த உலகத்துல 3 விதமான ராஜாக்களை குறித்து 3 விதமான ராஜாக்கள் தங்களை எப்படி அர்ப்பணித்தார்கள். இது ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல, உலகத்தார். உலகத்தின் ராஜாக்கள்
எப்படி ஒரு அர்ப்பணிப்போடு இருந்திருக்கார்கள் என்பதை கவனித்து பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை இந்த உலகத்தில் உள்ள ராஜாக்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. தானியேல் 6வது அதிகாரத்திலே தரியு என்கிற ராஜா, அந்த தரியு ராஜாவை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக அற்புதமான அர்ப்பணிப்பு என்னவென்றால், அந்த ராஜா ஒரு சட்டத்தை போட்டுவிட்டால் அந்த சட்டத்தை அவர் கூட நினைச்ச முடியாது, மாற்ற முடியாத சட்டம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் அந்த காலத்துல ராஜாக்கள் அவர்கள் ஒரு சட்டத்தை ஏற்றுவார்களானால் அந்த சட்டத்தை அவரே நினைத்தாலும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அப்படிதான் தரியு ஆண்ட காலத்திலே தானியேல் அங்கே அந்த தரியு ராஜாவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்தானத்தில் இருந்து அதிபதியாக இருந்து வேலை செய்து கொண்டிருக்கும் போது இந்த தானியேல் மேல் பழி போடும்படியாக, இந்த தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த தரியு ராஜாவிடத்தில் சென்று சொன்னார்கள், ராஜாவை தவிர ஒருவரும் வேற யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. அப்பொழுது அப்படி யாராவது ராஜாவை தவிர வேற யாருக்காவது வணக்கத்தை செலுத்துவார்கள் ஆனால் அவர்கள் சிங்க கபியிலே போடப்பட வேண்டும் என்பது ராஜாவுடைய சட்டம். ராஜாவுக்கு தெரியாது யாருக்காக இந்த ஜனங்கள், இந்த அதிபதிகள் இப்படி ஒரு காரியம், இந்த பிரபுக்கள் வந்து இப்படி ஒரு காரியத்தை கேட்டுக்காருன்னு தெரியல. ஆனால் அந்த சட்டம் ஏற்றப்பட்ட பொழுது நீங்க நன்றாய் கவனிக்க வேண்டும். ஒரு தரியு ராஜா ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார். என்ன சட்டம் என்று சொன்னால், ராஜாவை தவிர வேற யாரையும் தொழுது கொள்ளக்கூடாது என்று சட்டம் ஏற்றப்பட்ட பொழுது அந்த தேசத்தில் இருந்த தானியேலோ எப்போதும் ஆண்டவரை ஒரு நாளுக்கு 3 வேளை அவன் தொழுது கொள்வான். எருசலேமை நோக்கி விண்ணப்பம் செய்வான். ராஜாவுடைய சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தை யாரும் மாற்ற முடியாது என்று தானியேலுக்கு தெரியும். ஏனென்றால் ராஜா ஏற்றப்பட்ட சட்டம் அவரே மாற்ற முடியாது என்பது தானியேலுக்கு தெரியும். ஆனாலும் தானியேல் என்ன செய்தான் என்றால், 3 வேளை தான் எப்பொழுதும் ஜெபிக்கிறது போல அந்த எருசலேமை நோக்கி பல கனிகள் திறந்திருக்க தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். அதை பார்த்த அந்த ஜனங்கள் ராஜாவிடத்தில் சொன்னார்கள், தானியேலோ வென்றால் ராஜாவை தொழுது கொள்ளாமல் அவன் தினந்தோறும் அவனுடைய தேவனை தொழுது கொண்டு வருகிறான். இதை கேட்டவுடனே தரியு ராஜாவுக்கு இருதயமே நின்று போயிடுச்சு. அப்பதான் தெரியுது, தானியேலுக்கா, தானியேலை அவன் மிகவும் நேசித்த ஒரு ராஜா, தானியேல் மேல் மிகவும் அன்பாயிருந்த ஒரு ராஜா, இப்பொழுது அவருடைய உள்ளம் கலங்குகிறது. என்ன செய்ய முடியும்? ராஜா சட்டத்தை ஏற்றினால் சட்டத்தை ஏற்றினதுதான், யாரும் மாற்ற முடியாது, அவரும் மாற்ற முடியாது. அதுதான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற ராஜா எனக்கு அன்பான அவர்களுடைய அர்ப்பணிப்பாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு ராஜாவாக நம்மை அவருடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னார், ஒரு ராஜாவாக ஒரு ஆசாரியனாக இருக்கிறோம் என்று சொன்னார். நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பாக இருக்கிறது? எனக்கு அன்பானவர்களே, நாம் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுத்த அந்த சட்டம், ஆண்டவருடைய சமூகத்தில் இதை செய்வேன், இதையெல்லாம் செய்வேன் என்று நாம் ஆண்டவரிடத்திலே உடன்படிக்கை பண்ணினோமே, அந்த உடன்படிக்கையில அர்ப்பணிப்போடு இருக்கிறோமா? அர்ப்பணிப்போடு செயல்படுகிறோமா? இந்த உலகத்தின் ராஜா தரியு ராஜாவை கவனித்து பாருங்கள். தானியேல் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே நீர் வாழ்க என்றும், தரியு ராஜாவே நீர் வாழ்க என்று சொன்னார்கள். தானியேலுக்கு விரோதமாக சட்டம் ஏற்றம். ஆனால் பாருங்கள் எனக்கு அன்பானவர்களே, தானியேலுடைய அர்ப்பணிப்பை பாருங்கள், தேவ மனுஷனுடைய அர்ப்பணிப்பை பாருங்கள். அவருக்கு நன்றாக தெரியும் நமக்கு விரோதமாக சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தானியேலுடைய அர்ப்பணிப்பை கவனித்து பாருங்கள். சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது,
மீறினால் சிங்கக்கபியிலே போடப்படுவார்கள். ஆனாலும் தானியேல் தான் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறது போல, ஜெபிக்கிறது போலவே, சட்டம் இயற்றப்பட்ட போதும் அர்ப்பணிப்போடு, ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்திருக்கிறோமோ, ஆண்டவரிடத்துல நாம் எனக்கு அன்பான அர்ப்பணம் செய்திருக்கிறோமோ அல்லது உடன்படிக்கை பண்ணி அதை செய்வதில் எவ்வளவு கவனம் நமக்கு இருக்கிறது, அதை செய்வதில் எவ்வளவு வாஞ்சி நமக்கு இருக்கிறது, அதை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் விலகாமல் இருக்கிறோமா? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் கொடுத்த அந்த 10 கட்டளைப்படி நடப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் சீக்கிரமாக அதை விட்டு அவர்கள் வழி விலகினார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு நம்முடைய அர்ப்பணிப்பாக இருக்கிறது. இந்த தரியு ராஜாவுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருந்தது? அந்த தரியு ராஜாவுடைய காலத்தில் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த தானியேல், தேவனுடைய மனுஷன் தானியேலுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருந்தது? இடைவிடாமல் அவன் தேவனை ஆராதித்து வந்ததினாலே அந்த சிங்கங்கள் வாயிலிருந்து தானியேலை ஆண்டவர் காப்பாற்றினாரே. சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தவில்லையே. அர்ப்பணிப்பு ரொம்ப அவசியம் பிரியமானவர்களே. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அர்ப்பணிப்பு இல்லாம நம்முடைய வாழ்க்கையில் நாம் மீட்கப்பட முடியாது, நாம் ரட்சிப்பு அடைய முடியாது. நாம் எடுத்துக்கொண்ட தீர்மானத்திலே அர்ப்பணிப்போடு ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்திலே, ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்திலே, ஆண்டவருடைய வேத வசனத்தின்படி நடக்க வேண்டிய காரியத்திலே ஒரு அர்ப்பணிப்போடு நாம் செய்யவில்லை என்று சொன்னால், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ராஜா ஏற்றின சட்டம் மாற்றப்படாதுன்னு சொன்னா, நாம் ஆண்டவரிடத்துல எத்தனை வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம், நிறைவேற்றி இருக்கிறோமா? யெப்தா என்கிற ஒரு மனுஷன் மாற்றப்படாத பொருத்தனை. இந்த யெப்தா நியாயாதிபதி புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த யெப்தா யுத்தத்துக்கு சென்று வெற்றி அடைந்த போது, அவன் திருப்பி வரும்போது அந்த வெற்றியை அவன் சந்தோஷ களிப்போடு திரும்பி வருகிறார். அப்பொழுது தன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணினார், எதிரிலே நான் எதை பார்க்கிறேனோ அதை ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் என்று அவன் தனக்குள்ளே பொருத்தனை பண்ணி கொண்டார். அந்த பொருத்தனை, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் செய்த அந்த பொருத்தனை எவ்வளவு நேர்த்தியான ஒரு பொருத்தனையாக இருந்தது. அந்த பொருத்தனை அவன் செய்து முடித்தான். அவன் வெற்றியோடு திரும்பி வரும்போது தன்னுடைய மகள் எதிர்பட்டாள். என்ன செய்வது? தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டான். ஐயோ, நான் பொருத்தனை பண்ணிவிட்டனே, என் பொருத்தனையை நான் மாற்றக்கூடாது. எவ்வளவு அர்ப்பணிப்பு என்பதை பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை அர்ப்பணிப்பு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு இந்த உலகத்தில் இருக்கிற மனிதருக்கு இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், இந்த வேதத்தை நேசிக்கிறவர்கள், வேதத்தின்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறவர்கள் அர்ப்பணிப்போடு இருக்கிறார்களா என்று சிந்திப்பது அவசியமாக இருக்கிறது. நியாயாதிபதி 11ஆம் அதிகாரம் 35ஆவது வசனத்தை நாம் வாசிப்போம். அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஐயோ என் மகளே, மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன். அதை நான் மாற்றக்கூடாது. அவ்வளவு ஒரு முனைப்போடு பொருத்தனை செய்ததுதான் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் அர்ப்பணிப்பு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதாரணம் அர்ப்பணிப்பு. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அர்ப்பணிப்பு இல்லாமல் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், அநேக மீதமான கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். அந்த அர்ப்பணிப்பு இல்ல. ஆரம்பத்திலே நாம் ஆண்டவரோடு பண்ணின பொருத்தனையை நாம் மறந்துவிட்டோம். ஆண்டவரோடு கூட ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையை நாம் மறந்துவிட்டோம். அந்த அர்ப்பணிப்பை மறந்துவிட்டோம். நான் ஒரு ராஜா, நான் ஒரு ஆசாரியர். அந்த ராஜாவுக்கு என்ன செய்யணும்? ராஜாவுடைய வேலை என்ன? ஒரு ஆசாரியருடைய வேலை என்ன? அர்ப்பணிப்பு இருக்கிறதா? மூன்றாவதாக, புதிய ஏற்பாட்டில ஒரு ராஜா, ஏரோது ராஜா. இந்த ஏரோது ராஜாவுடைய அர்ப்பணிப்பை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். ஆச்சரியமான அர்ப்பணிப்பு. ஒரு உலகத்தில் இருந்த ராஜா, அப்படிப்பட்ட அந்த ஏரோது ராஜாவிடத்தில் இருந்த அர்ப்பணிப்பு என்னவென்றால், எனக்கு அன்பானவர்களே, அந்த ஏரோது ராஜா தன்னுடைய மகளிடத்திலே
என்ன வேணாலும் கேள், உனக்கு நான் கொடுக்கிறேன் ஆணையிட்டான். இது ஆணை, சட்டம் அல்ல, பொருத்தனை அல்ல, ஆணையிட்டான். அந்த ஆணையை ஏரோது நிறைவேற்றினான். என்ன ஆணை? எதை வேணாலும் கேள் என்று சொன்ன பொழுது அந்த ஏரோதியாள் தன் மகளிடத்தில் சொன்னாள், ராஜா என்ன வேணாலும் கேள் என்று சொன்னாரே, யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்று சொன்னார். கலங்கி போனான் ஏரோது. ஏரோதுக்கு யோவான் ஸ்நானனை ரொம்ப பிடிக்கும் என அன்பானவர்களே. யோவான் ஸ்நானனுடைய அந்த பிரசங்கம், யோவான் ஸ்நானனுடைய ஊழியம், ஏரோது அதனால் கவர்ந்து இழுக்கப்பட்டவனாய் இருந்தார். இப்பொழுது அவனுக்கு ரொம்ப பிரியமான அந்த யோவான் ஸ்நானனுடைய தலையை மகள் கேட்டபோது என்ன செய்வது? நான் ஆணையிட்டதை திருப்பக்கூடாது. ஆணையிட்டதுதான். யோவான் ஸ்நானகனை கொண்டு வந்தான். தலையை கொய்து தாம்பலத்தில் வைத்து மகளுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மாற்றப்பட முடியாத ஆணையை குறித்து இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் சட்டத்தை மாற்ற முடியாது என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் ஆணையிட்டதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆணையிட்டதை தவறாமல் இருக்கிறவனே நீதிமான், அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து நிற்பான். என அன்பானவர்களே, ஆணையிட்டதை நிறைவேற்றுகிறோமா? அர்ப்பணிப்பு இருக்கிறதா? எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு நம்மிடத்தில் இருக்க? மார்க் 6:23 வாசிப்போம். நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டான். அந்த ஆணையிட்டதை எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஏரோது ராஜா நிறைவேற்றினான். யோவான் தன்னுடைய தலையை தன் மகளுக்கு பரிசாக கொடுத்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அர்ப்பணிப்பு என்றால் என்ன? எதற்காக அர்ப்பணம் செய்ய வேண்டும்? எவைகளை அர்ப்பணம் செய்ய வேண்டும்? அர்ப்பணிப்பின் படிகள் என்ன? அர்ப்பணித்தவுடைய அடையாளம் என்ன? இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே அநேக காரியங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் அர்ப்பணித்திருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, 3 வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தை மோசே அதை ஆண்டவர் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை செய்ய சொன்ன போது மோசே மிக ஞானமாய் தேவன் சொன்ன பிரகாரமாகவே அந்த பரலோகத்தினுடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த அற்புதமான ஒரு காரியத்தை இந்த பூமியிலே மோசே செய்தார். அதை செய்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தார்கள், அர்ப்பணம் செய்தார்கள். யாத்ராம் 29வது அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஊழியத்தை செய்வதற்காக ஆரோன் அவருடைய பிள்ளைகளை மோசே அந்த ஊழியத்திற்காக பிரத்யேகமாக அவர்களை அர்ப்பணித்தான், அவர்களை அர்ப்பணம் செய்தார்கள். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசரிப்பு கூடாரம் மாத்திரமல்ல, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஊழியத்தை செய்வதற்காக அந்த ஆரோனையும் அவருடைய பிள்ளைகளையும் அர்ப்பணித்தார்கள். லேவியராகமம் 8வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 3வதாக அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஊழியமே அந்த குடும்பம் முழுவதும் செய்வதற்காக, ஆண்டவருடைய ஊழியத்திற்காகவே ஒரு குடும்பத்தை ஆண்டவர் அர்ப்பணம் செய்யும்படியாக லேவியர்களை கர்த்தருடைய ஊழியத்திற்காகவே அர்ப்பணம் செய்யப்பட்டார்கள், அர்ப்பணித்தார்கள் தங்களை. அர்ப்பணிப்பது என்றால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முற்றிலுமாக தன்னை ஒப்புக் கொடுப்பது, அதற்காக அர்ப்பணிப்பது. வேற சித்தமே எனக்கு இல்லை, அதுதான் என்னுடைய சித்தம், அதைத்தான் செய்வது என்று அர்ப்பணிப்பது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த போது பாவிகளை மீட்க வேண்டும் என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு இந்த உலகத்திலே அவர் வந்தார். எபிரேயர் 10வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த போது அவர் தன்னை பிதாவுக்கு அர்ப்பணித்து, ஆண்டவர் பிதாவாகிய தேவன் சொன்னதை எல்லாம்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்தார். பரிசுத்த வேதாகமத்திலே அர்ப்பணித்த அநேகரை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனை ஆண்டவருக்காக அர்ப்பணம் செய்யும்படியாக, அர்ப்பணிக்கும்படியாக ஒரே குமாரன் அந்த ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக கொண்டு போனார். ஆண்டவர் உன்னுடைய ஒரே குமாரன், உன் ஏக சுதனை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன போது விசுவாசத்தோடு தன் மகனை அர்ப்பணித்தார். எனக்கு அன்பானது, எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு ஆபிரகாமிடத்தில் இருந்தது. மோசே எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு என்பதை பாருங்கள். அந்த எகிப்து தேசத்தின் ராஜாவுக்கு அடுத்து அந்த மோசே தான் ராஜாவாக வர வேண்டும். அவ்வளவு முக்கியமான ஒரு பொறுப்பை அவனுக்கு இருந்த போது அதை வெறுத்து இஸ்ரவேல் ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதற்காக தன்னை அர்ப்பணம் பண்ணினார். துன்பமே எனக்கு வேண்டும் என்று அதை தெரிந்து கொண்டார். எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு எனக்கு அன்பானது எப்படி பிள்ளைகளே. அன்னால் ஆண்டவருடைய தரிசனம் கிடைக்கக்கூடாத ஒரு காலகட்டத்துல ஆலயத்திலே துன்மார்க்கமும் பாவமும் நிறைந்து கொண்டிருந்த போது அன்னால் தன்னுடைய மகன் எனக்கு ஒரு பிள்ளையை ஆண்டவர் கொடுக்கும் போது அந்த பிள்ளையை ஆண்டவருக்கு கொடுப்பே என்று அர்ப்பணித்தாலே எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு எனக்கு கல்வியான தேவனுடைய பிள்ளைகளே. அந்த அன்னால் ஆண்டவருக்கு அந்த பிள்ளையை அப்படியே அர்ப்பணம் செய்து விட்டால், யோசிக்கவே இல்லை. தன் பிள்ளை சாமுவேலை சொன்னபடியே அர்ப்பணித்தாள். மரியாள் எவ்வளவு ஆச்சரியமான அர்ப்பணிப்பு. இந்த உலகத்திற்கு இயேசுவை கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன போது புருஷனை அறியாத மரியாள் ஒரு கண்ணினுடைய வயிற்றிலே குழந்தை பிறக்க வேண்டும் என்று பரலோகம் சித்தம் கொண்ட போது எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்போடு அதை ஏற்றுக்கொண்டாள். உலகம் என்னை கேவலமாக நினைக்குமே, என்னை திருமணம் செய்ய போகிற கணவர் என்னை தள்ளிவிடுவாரே என்றெல்லாம் அவள் யோசிக்காமல் பரலோக சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு மரியாள், இந்த உலகத்திற்கு இயேசுவை கொண்டு வந்த ஒரு மரியாள் இருக்கிறாள். எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. பரிசுத்த பவுலாரை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்தவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்த அந்த பவுலார் அன்பானவர்களே ஒரு காலகட்டத்திலே புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக தன்னை அர்ப்பணித்தானே. முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து சுவிசேஷ ஊழியத்தை இந்த பவுலார் செய்தானே. எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்த வேதத்துல வாசிக்கிறோம் எவைகளை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அது குற்றமற்றதாக காக்கப்பட முடியும். எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு அவசியமாயிருக்கிறது. நம்முடைய நேரம், நம்முடைய தாளந்து, நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், எனக்கு அன்பான சம்பத்து எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணம் செய்கிறோமா? ஆண்டவருடைய ஊழியத்திற்காக, ஆண்டவருக்கு மகிமையாக நாம் அர்ப்பணிக்கிறோமா? அந்த அர்ப்பணிப்பு என்றால் என்ன? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அர்ப்பணிப்புல மிக அவசியமானது என்னவென்றால், என் சித்தம் இல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தமே ஆகட்டும். என்னுடைய இஷ்டம் ஒன்றும் இல்ல ஆண்டவரே, என்னுடைய பிரியம் ஒண்ணு இல்ல, உம்முடைய சித்தம், உம்முடைய பிரியம் எங்களுடைய வாழ்க்கை நடக்கட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அர்ப்பணிப்பினுடைய படிகளை பாருங்கள். ஒருவன் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறான் என்றால் அவருடைய அர்ப்பணிப்பின் படிகள், முதலாவது தன்னை அர்ப்பணிக்கிறவன் இருதயத்தை சோதித்து பார்ப்பான். நான் ஆண்டவருக்கு விரோதமாக என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறேன், இருதயத்தை சோதித்து பார்ப்பான். அர்ப்பணிக்கிறவன் ஒவ்வொரு நாளும் தன் இருதயத்தை சோதித்து பார்த்து பாவ அறிக்கை செய்வான். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் தன்னை தாழ்த்தி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறவன், இருதயத்தை சோதித்து பாவத்தை அறிக்கை செய்கிறவன் அர்ப்பணிப்பினுடைய படிகள். எனக்கு அன்பானவர்களே, மூன்றாவதாக அவன் தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தல். தன்னுடைய வாழ்க்கையில என்ன வந்தாலோ, எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலோ, எப்படிப்பட்ட சங்கடங்கள் வந்தாலோ, ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக உம்முடைய சித்தம் என் வாழ்க்கை நடக்கட்டும் ஆண்டவரே என்று தன்னை ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவன், தன்னை அர்ப்பணிக்கிறவனுக்கு நாலாவது படி. ஐந்தாவது, பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு
நடக்கிறவன். பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அர்ப்பணிக்கனுடைய வாழ்க்கையில ஆவியானவர் துணை நிற்கிறார். பிரியமானவர்களே, அவர்களுக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். எவ்வளவு அற்புதமான அர்ப்பணிப்பினுடைய படிவுகள். கடைசியாக வேதத்துல வாசிக்கிறோம், முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் அர்ப்பணித்தவர்கள். அன்பானவர்களே, சாலமோன் ஆரம்பத்திலே ராஜ்ய பாரத்தில் அமர்ந்த போது, ஒரு ராஜாவாக வந்த போது, தாவீதினுடைய காரியத்தெல்லாம் அவன் சரியாக செய்து வந்தான். ஆனால் போக போக அர்ப்பணிப்பு இழந்து போனான். அர்ப்பணிப்பு குறைந்து போனது. அவன் தனக்கு அநேக மனைவிகளை சேர்த்து கொண்டான். அந்த மனைவியினுடைய கடவுள்களுக்கு கோயில் கட்ட ஆரம்பித்தான். அந்த கடவுள்களை பின்பற்ற ஆரம்பித்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அர்ப்பணிப்பு எவ்வளவு அவசியமா இருக்கிறது. ஆரம்பத்தில் சாலமோன் ஞானி கொண்டிருந்த அந்த அர்ப்பணிப்பை முடிவு வரைக்கும் அவன் நிலைத்திருக்கவில்லை. முடிவு வரைக்கும் நிலைத்திருப்பவனே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுவார். அர்ப்பணிப்பு என்றால் அது முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கிற அர்ப்பணிப்பாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் அர்ப்பணிப்பவர்கள் தங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து. அர்ப்பணிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? அடையாளத்தை பாருங்க பிரியமான. இப்பொழுது அர்ப்பணிக்கிறவருடைய அடையாளத்தை வேகமாக நான் சொல்லுகிறேன். ஒரு 7 அடையாளத்தை நான் வேகமாக சொல்லி முடிக்க. முதலாவது, தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள் தன்னுடைய சக விசுவாசிகளோடு ஒப்புரவாவார்கள். ஆகையால் நீ பலிபீடத்திலிருந்து உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாக. உன் சகோதரத்தில் குறைவு இருக்கு நீ கண்டாயானால் என்ன செய்ய வேண்டும்? அவனோடு கூட என்ன செய்ய வேண்டும்? ஒப்புரவன். அங்கேதானே உன் காணிக்கையை வைத்து முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. முதலாவது ஒப்புரவாக்குவது அர்ப்பணிப்பவருடைய அடையாளமாக இருக்கு. இரண்டாவது, அன்பு செலுத்துவது. யாரிடத்துல? தேவனிடத்துல அன்பு செலுத்து. எப்படிப்பட்ட அன்பு என்றால், மத்தேயு 10:37 வாசிக்கிறோம், தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் பாத்திரன் அல்ல, எனக்கு பாத்திரன் அல்ல, மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் பாத்திரன் அல்ல. ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் அவரை மாத்திரம் அதிகமாய் நேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது தேவனுடைய பிள்ளைகளுடைய அர்ப்பணிப்பின் அடையாளமாக இருக்கும். மூன்றாவதாக, அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். மத்தேயு 25வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். அவனை நோக்கி நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உண்மையாய் இருந்தால் உன்னை அதிகாரியாக வைப்பேன், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. உண்மை உள்ள ஒரு ஊழியக்காரனாக அர்ப்பணிக்கிறவர்கள் இருப்பார்கள். நான்காவதாக, அவர் அர்ப்பணிக்கக்கூடிய வாழ்க்கையிலே அவர்கள் இச்சை அடக்கமுடையவர்களாய் இருப்பார்கள். மாமிசத்திற்கு அவர்கள் செத்து இருப்பார்கள். மாமிசம் அவர்களை ஆட்கொள்ளாது. அவர்கள் ஆவியினாலே அவர்கள் பிழைப்பார்கள். ரோமர் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழைத்தால் பிழைப்பீர்கள். அன்பானவர்களே, மாமிசம் சாக வேண்டும். இச்சை அடக்கமுடையவர்களாக, மாமிசத்தின் கிரியைகள், மாமிசத்தினுடைய இச்சைகளுக்கு நாம் கட்டுப்பட்டவர்களாக இருப்போமையானால் நாம் அர்ப்பணித்தவர்களுடைய அடையாளமாக அது இருக்கிறது. ஐந்தாவதாக, சோதனையை ஜெயிக்கிறவர்கள் அர்ப்பணித்தவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அடையாளம் என்ன? அர்ப்பணித்தவருடைய அடையாளம் சோதனையை ஜெயிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஒரு ராஜாவானால் அவன் சோதனையை மேற்கொள்ள வேண்டும், சோதனையை ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் அவன் ராஜாவாக அமர்த்தப்படுகிறான். எனக்கு அன்பானவர்களே, ஆறாவதாக, ஒரு அர்ப்பணித்தவர்களுடைய அடையாளம் என்னவென்றால் அவர்கள் ஆவியோடும்
உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளார். யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் ஆவியோடும் என்றார். உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆண்டவரை தொழுது கொள்வது அர்ப்பணிப்பு. எனக்கு அன்பானவர்களே, ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அர்ப்பணித்தவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. அடுத்து அர்ப்பணித்தவருடைய அடையாளம் என்னவென்றால் அவர்கள் முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்படுவார்கள். ஏதோ ஆரம்பத்தில் மாத்திரமல்ல, அவர்கள் கடைசி வரைக்கும் அந்த அர்ப்பணிப்பில நிலைத்திருக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்படி நிலைத்திருக்கிறவர்களே ரட்சிக்கப்படுவார்கள். மார்க்குவின் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு வரையில நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவார். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 7 விதமான அர்ப்பணிப்பின் அடையாளம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. இந்த அச்சு அடையாளங்களை நாம் பெற்றிருப்போமையானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் அர்ப்பணித்தவர்களாக, நம்மை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்களாக அவரோடு கூட நாம் இருப்போம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அர்ப்பணிப்பு இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. அர்ப்பணிக்காதவன் கிறிஸ்தவனே அல்ல. எனக்கு அன்பானவர்களே, மீதமான கிறிஸ்தவர்கள் தங்களை அர்ப்பணிப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்கு முழுவதுமாக தன்னை அர்ப்பணம் செய்வார்கள். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119வது சங்கீதம் 33வது வாக்கியத்தை வாசிப்போம். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்ளுவேன். முடிவு பரியந்தமோ நான் அதை காத்துக் கொள்வேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் அறிந்திருக்கிற சத்தியத்திலே முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் அர்ப்பணித்தவனுடைய அடையாளமா இருக்கிறது, பிரதானமான அடையாளமா இருக்கிறது. எனக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள், இந்த சத்தியத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுத்த தேவ பிள்ளைகள், முடிவு பரியந்தமும் இந்த சத்தியத்தை நிலைத்திருக்க உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை முகமுகமாய் சந்திப்போம், அவரோடு கூட நித்தியமாய் வாழுவோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் தாமே இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இந்த சத்தியத்தை இனிமேல் கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.